இன்னைக்கு நம்ம வீடியோல கருட புராணத்தை பத்தி பார்க்க போறோம். கருட புராணம் அப்படின்னு சொன்ன உடனே உங்க மைண்டுக்கெல்லாம் அந்நியன் படத்துல வர சீன்ஸ் விஷுவல்ஸ் ஞாபகம் வரும். ஆத்மாக்கள் இறந்ததுக்கு அப்புறம் நரகத்துல அவங்க பாவத்துக்கு ஏத்த மாதிரி தண்டனைகள் அனுபவிப்பாங்கிறது அந்த கருட புராணத்துல குறிப்பிட்டிருக்கு. கருட புராணத்துல இது மட்டும் தான் சொல்லியிருக்கானா? கிடையாது. இது கருட புராணத்துல ஒரு பார்ட். இந்த கருட புராணத்தை எழுதியவர் வியாச முனிவர். 18 புராணங்கள்ல ரொம்ப முக்கியமான புராணம். இந்த கருட புராணத்துக்கு கருட புராணம்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? மகாவிஷ்ணுவே கருடனுக்கு பதிலளிச்சதுனால. ஏன் பதிலளிச்சார்னா, கருடன் மகாவிஷ்ணுவை பார்த்து சில கேள்விகள் அவருக்கு கேட்க ஆரம்பிச்சார். அந்த கேள்விகளுக்கு பொறுமையா நம்ம விஷ்ணு பதிலளிக்க ஆரம்பிச்சார். இந்த உரையாடலை கருட புராணம் அப்படின்னு சொல்றோம். கருடன் கேட்க விஷ்ணு சொல்ல, இதனால கருடன் கேட்டதுனால கருட புராணம் பேர் இதுக்கு வச்சாங்க. இந்த கருட புராணத்துல மனிதர்களுக்கு ஏன் மனிதர்கள் இப்பவும் இதை கேட்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, மனிதனோட வாழ்க்கையோட பிறப்பின் ரகசியம், மனிதனோட வாழ்க்கை ஏன் ஆரம்பிச்சது, மனிதன் எப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இறந்த பிறகு மனிதனோட ஆத்மா எப்படியெல்லாம் டிராவல் ஆகுது, எல்லாத்தையுமே கருடன் மகாவிஷ்ணு கிட்ட கேட்டிருக்காரு. இந்த கருட புராணம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, அது ரொம்ப பெரிய கதை. அது நான் தனி வீடியோவாவே போடுறேன். இந்த கருடன் விஷ்ணு சந்திப்பு எப்படி நடந்துச்சு, அதுக்கு ஒரு பெரிய கதை இருந்துச்சு. கருடன் பிறந்ததே ஒரு கதை தான். எப்படி பிரம்மர் கிட்ட இருந்து பிரம்மரோட உடல் பாகத்திலிருந்து ஒரு முனிவர் பிரிந்து அவருக்கு ஒரு மகன் பிறந்து, அவர் 13 பேரை கல்யாணம் பண்ணி, அந்த 13 பேர்ல ஒரு மனைவிக்கு பிறந்த இந்த கருடன் மகாவிஷ்ணுவை எப்படி சந்திச்சாரு அப்படிங்கிறது ஒரு தனி சீரீஸாவே, தனி கதையாவே சொல்லலாம். இன்னைக்கு கருட புராணத்துல கருடனுக்கு இருந்த சந்தேகங்களை கருடன் கேட்க, விஷ்ணு சொல்ல என்னன்னா சொல்லியிருக்காருங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கும் என் சேனலுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஒரு லைக் பண்ணுங்க, ஹைப் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு ஹைப், ஒவ்வொரு கமெண்ட்டும் இன்னொரு 10 பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். முடிஞ்சா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. வீடியோக்கு போலாம். முதல்ல கருட புராணத்துல நம்ம கருடன் மகாவிஷ்ணு கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இந்த உலகத்துல எத்தனை ஜீவராசிகள் இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே மகாவிஷ்ணு பறவைகளின் அரசனே கருடா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த உலகத்துல மொத்தம் 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு. அது 4 வகையா பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த 4 வகை என்னென்னு சொல்றாரு. அண்டஜம், உற்பிஜம், ஜராயுஜம், ஸ்வேதஜம். இந்த அண்டஜம்னா என்னன்னா, முட்டையிலிருந்து வெளிவரும் பறவைகளும் மற்ற உயிரினங்களும் தான் இந்த அண்டஜம்குள்ள வரும். இது 21 லட்சம் வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து உற்பிஜம். இந்த உற்பிஜம்னா என்னன்னா, பூமியிலிருந்து உருவாகிய உயிரினங்கள், மரம், செடி, கொடி, இது எல்லாமே. இது 21 லட்சம் வகையான மரம், செடி, கொடிகள் இருக்கு. இது எல்லாமே தண்ணியை உறிஞ்சி இழுத்து தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கது. இயற்கையிலிருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாம இந்த உயிரினங்களுக்கு கெட்டது நல்லது தெரியாது. அந்த உணர்வு இந்த உயிரினங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. துக்கம், நன்மை, தீமை, இந்த போன்ற உணர்வுகளை அறியும் அறிவு இந்த தாவரங்களுக்கு கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்து ஜராயுஜம். கருப்பையிலிருந்து உருவாகும் உயிரினங்கள், அதாவது மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், இதுல கருப்பையிலிருந்து உருவாகும் உயிரினங்கள், இதுவும் 21 லட்சம் வகைகள் இருக்குன்னு விஷ்ணு சொல்றாரு. அடுத்து ஸ்வேதஜம். இது தண்ணீர் போன்ற இடத்தில் தோன்றும் உயிரினங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுல புழு, கொசுக்கள் போன்ற வியாதிகளை பரப்பக்கூடிய உயிரினங்கள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுவும் 21 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்குங்கிறத தெளிவா சொல்றாரு. சோ மொத்தமா 84 லட்சம் வகைகள் ஆச்சு. மனித பிறப்பு தான் ரொம்ப அருமையான பிறப்பு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் சுகம், துக்கம் தெரியும், அதுக்கும் சோகம் எல்லாமே இருக்கு. ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் பகுத்தறிவு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் இந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத அதை தெளிவா சொல்றாரு. அடுத்து கருடன், மகாபிரபுவே, மனிதர்கள் படும் துன்பங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த பிறவியும் மறுபிறவியும் எதை வச்சு அமையுது அப்படிங்கிறத கேட்கிறாரு. என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யறதுனால நம்மளோட மறுபிறவி, அதை வச்சு எப்படியெல்லாம் அமையுது அப்படிங்கிறத அவர் கேட்கிறாரு. முதல்ல மகாவிஷ்ணு கருடனை பார்த்து துன்பம் ஏன் வருது அப்படின்னு சொன்னா,
அவனோட புலன்கள், அதாவது பார்க்கிறதுனால வரும் ஆசை, வாசனை நுகர்கிறதுனால வரும் ஆசை, சுவைக்கிறனால வரும் ஆசை, தொடுறனால வரும் ஆசை, இந்த மாதிரி அவனோட ஆசைகள் மாயைகள் அவனை துன்பத்துக்கு ஆளாக்குது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஒவ்வொரு உயிர்களும் அது கெடுவதற்கும் அழிவதற்கும் அதோட புலன்களே காரணம் அப்படின்னு அவர் தெளிவா சொல்றாரு. இந்த மானிட பிறப்பு எப்படி வாய்க்கிறதுனா, பல பிறவிகள்ல பல ஜீவராசிகளா செஞ்ச புண்ணியங்களை சேர்த்து வச்சுதான் மனித பிறவியே ஒரு புண்ணிய பிறவியா கிடைக்குது அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. இந்த மனித பிறப்பு ரொம்ப அருமையான பிறப்பு. பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடிய 6ஆம் அறிவு இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதை வச்சு அவனால என்ன வேணா சாதிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இந்த பகுத்தறிவை வச்சுதான் மனிதன் அவனோட புலன்களை அடக்கி ஆள்றான். அதை அடக்கி ஆளாம விட்டாதான் துன்பத்துக்கு ஆளாகிறான். அடக்கி ஆள்பவன் அந்த பகுத்தறிவை வச்சு யோகம், தியானம் இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபட்டு அவனோட புலன்களை அடக்குறான் அப்படின்னு மகாவிஷ்ணு கருடன் கிட்ட சொல்றாரு. காளை, பசு, புறா, கருடன், அன்னம், கிளி, மான், யானை, குரங்கு இதுங்கெல்லாம் கொஞ்சம் அறிவுள்ள விலங்குகள்னு சொல்றாரு. தாவரம், நீரில் வாழ்வன, ஊர்வன, பறவை, விலங்கு ஆகிய 5 பிறவிகளும் மற்றவங்களுக்கு உதவி செய்பவங்களா இருந்தாதான் 6ஆவதா மனித பிறவியே கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். இந்த மனித பிறவியில ஒழுக்கமா வாழ்றவங்க தேவர்களா வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒழுக்கம் இல்லாம வாழ்றவங்க மூச்செடி, எருக்கு, ஊமந்தை இந்த போன்ற செடிகளா அவங்க பிறப்பெடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு தர்மவான் செடியா மாறினா ஒன்னா சுவையான பழத்தை கொடுக்கக்கூடிய மரமாவான், இல்லைன்னா மூலிகைகள் தரக்கூடிய மருத்துவத்துக்கு உதவி செய்யக்கூடிய செடியா பிறப்பெடுப்பான், இல்லைன்னா தேவர்கள்லாம் வாழக்கூடிய அரச மரமா பிறப்பெடுப்பான் அப்படின்னு சொல்றாரு. மீனவர்களோட வலையில மாற்ற மீன்கள் மற்றவங்களோட பசிக்கு உணவாகி அடுத்த பிறவியை எடுக்குது அப்படின்னு சொல்றாரு. மற்றவங்கள வார்த்தையாலே கடுஞ்சொல்லா சொல்றவன் தேலா பிறக்கிறான். தன்னோட குடும்பத்தை மட்டுமே பேணி பாதுகாக்கிறவன் நண்டா பிறக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. நம்மளோட நாட்டுக்கும் வீட்டுக்குமே உதவாத ஒரு ஆள் அடுத்த ஜென்மத்துல வவ்வாலா பிறந்து தலைகீழா தொங்குவான் அப்படின்னு சொல்றாரு. புண்ணியம் செஞ்சவங்க ஆலமரமா பிறப்பாங்கன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கோயில் வாசல்லையோ இல்ல கோயிலுக்குள்ளேயோ ஆலமரமா பிறந்து அதுல வரும் பக்தர்களுக்கு நிழல் தர்றவங்க ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. மற்ற இடத்துல இருக்கிற ஆலமரங்கள் வெறும் விறகு கட்டைகளுக்கு மட்டுமே பயன்படுற ஆலமரங்களா பிறக்குது. அதுலேயும் இந்த யாகம் செய்யறதுக்கு பயன்படுத்துகிற ஆலமரங்கள் விறகு கட்டைகளா யூஸ் பண்ணி அது அடுத்த பிறவியை அடைய உதவுது. இறைவனான எல்லாரையும் அழகுபடுத்தி காட்டுபவர்கள் மயிலாகவும் புறாவாகவும் கிளியாகவும் பிறப்பார்கள். இந்த கருடன் நீ என்னை சோம்பதனாலேயே நீயும் உன் இனமும் மக்களால இன்னும் மேல வணங்கப்படுவாய், என்னோட கோயில்ல உனக்கு எப்பவுமே ஒரு இடம் இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு. பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு போடாம அனுப்புறவங்க பருந்தா பிறப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. காரணமே இல்லாம மற்றவங்களை காக்க வைப்பாங்க தெரியுமா, அவங்க கொக்கா பிறப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப புண்ணிய செஞ்சவங்க இந்த பெருமாளுக்கு பால் தரும் பசுவாகவோ இல்ல பெருமாள் கோயிலுக்கு நேர்ந்து விட்ட காளையாகவோ இல்ல பெருமாளோட தேரை இழுத்து செல்லும் யானையாகவோ பிறப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. குருவையும் மற்ற சாஸ்திரங்கள் படிச்சவங்களை கேலி பண்றவங்க புலியா பிறப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. நண்பர்களுக்கு துரோகம் செய்யறவங்க நரி இல்லைன்னா கழுதையா பிறப்பாங்க அப்படின்னு விஷ்ணு சொல்றாரு. தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்காத ஒரு மனுஷன் காக்காவா பிறப்பான் அப்படின்னு சொல்றாரு. வியாபாரத்துல லாபம் வந்தும் அதை அவர் மட்டுமே வச்சு அனுபவிச்சு மற்றவங்களுக்கு கொடுக்காம ஏமாத்துறவங்க புழுக்களா பிறப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. நிலத்தை பாதுகாக்கும் அதிகாரிகள், இந்த அரசு அதிகாரிகள், இந்த மாதிரி அதிகாரிகள் நீர் நிலத்தை பாதுகாக்காம விட்டு அவங்களோட கவனக்குறைவால அது அழிஞ்சு வந்துச்சுன்னா அவங்க நிலத்தை உழுதும் எருதா பிறப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம வீடு தேடி வந்தவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிறத கொடுக்கறவங்க நல்லவங்க. ஆனா நல்ல சாப்பாடை மறைச்சு வச்சு மற்றவங்களுக்கு பழச கொடுத்து அவங்கள அனுப்பிச்சு விடுறவங்க பிசாசா அலைஞ்சு திரிவாரு அப்படின்னு சொல்றாங்க. பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் மனைவியையும் இல்ல மனைவி புருஷனையும் விட்டுட்டு கஷ்டப்படுத்துறவங்க ஆவியா அலைவாங்க அப்படின்னு சொல்றாரு. மற்றவங்க தானம் கொடுக்கறத பறிக்கிறாங்கல்ல,
அவங்க ஓனானா பிறப்பாங்க. மற்றவங்களோட தொழிலையும் மற்றவங்களோட உழைப்பையும் கெடுக்கிறவங்க திமிங்கலமாகவோ இல்லை மீனாகவோ பிறப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. முயலாகவும் மானாகவும் பிறந்து துன்பப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு. மற்றவங்களை பத்தி கோல் சொல்லுவாங்க, காசிப் பேசுறவங்க, இவங்க பள்ளியாகவும் தவளையாகவும் பிறப்பாங்கன்னு சொல்றாரு. மற்றவங்க நம்மளுக்காக வேலை பார்த்து உழைச்ச காசை கேட்கும் போது அதை கம்மியாவோ இல்லை கொடுக்காம ஏமாத்துறவங்க அட்டைப்பூச்சியா பிறந்து ரத்தத்தை உறிஞ்சிற ஜென்மமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. கொலை பண்றவங்க, இந்த கொலைகாரங்களுக்கெல்லாம் குஷ்டரோகம், இந்த மாதிரி ரொம்ப அருவருப்பான வியாதிகள் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப கெட்ட எண்ணங்கள் உடையவங்களும் மற்றவங்களை பார்த்து உருவ கேலி பண்றவங்களும் ஊமையா பிறப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. தெய்வத்துக்குன்னு கொடுத்த நிலத்தை தெய்வத்தையே ஏமாத்தி மக்களை ஏமாத்தி பறிக்கிறாங்கல்ல, அவங்க தேனீக்களா பிறப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. கரெக்டான தீர்ப்புன்னு தெரிஞ்சும் அதை மாத்தி எழுதி கொடுக்கறவங்க ஈயாகவும் கொசுவாகவும் மூட்டை பூச்சியாகவும் பிறப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. சத்தியம் பண்ணிட்டு அதை செய்ய தவறவங்க இருக்காங்கல்ல, அவங்க பன்றியா பிறப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சத்தியத்தின் மீது நம்பிக்கை கிடையாது, அதனால ஃபேக் ப்ராமிசஸ் பண்ணுவாங்க. இந்த மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இந்த மூன்றையும் இருந்து அவன் ரொம்ப தப்பு பண்ணானா அவன் நரகத்துக்கு தான் போவான் அப்படின்னு விஷ்ணு சொல்றாரு. தர்மத்தை யாரு காக்காம இருக்காங்களோ அவங்க திறமையற்றவர்களாகவும் ஏழைகளாகவும் பிறந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு. வாழ்க்கையில ஒருபோதும் திருப்தியே இருக்காது. மதுவுக்கும் மாதுவுக்கும் அடிமையாக்கி பல தீய செயல்களை செஞ்சு இவங்க நரகத்தை விட்டு வெளியவே வர முடியாம அவதிப்படுவாங்க. ஒருவேளை அடுத்த பிறவி கிடைச்சாலும் விபத்துல சிக்கி அகால மரணம் அடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐம்புலன்களையும் அடக்கி மற்றவங்களுக்கும் தனக்கும் நல்லதை செஞ்சுட்டு இந்த பூமியை விட்டு போறவன் சொர்க்கத்தை அடைஞ்சு பேரின்பத்தை அடைவான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு கருடனுக்கு புரிதல் வந்துச்சு. கருடன் இப்போ அடுத்த கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாரு. கருடன் கேட்கிறாரு, சில மனித உயிர்கள் நரகத்துக்கு போகுது, சில நரக உயிர்கள் சொர்க்கத்துக்கு போகுது, இந்த வேறுபாடு ஏன் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு மகாவிஷ்ணு சொல்றாரு, இந்த பூமியில ஆணும் பெண்ணும் சேர்ந்து உருவாக்கும் உயிர் பெண்ணின் கருப்பறையில் உருவாகி அதுக்கு எல்லா புலன்களும் வர ஆரம்பிச்சு பிறப்பெடுத்து பின்னர் அதுக்கு முன்ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜென்மத்தில் பிறந்து இந்த ஜென்மத்திலையும் அவங்களோட ஐம்புலன்களை அடைக்காம மண் பெண் பொன் மேல ஆசைப்பட்டு தீய எண்ணங்களுக்கு அடிமையாகி இருக்கிறவங்க நரகத்துக்கு போவாங்க. இதிலிருந்தும் தெளிவடைஞ்சு தன்னோட பக்தி எல்லாத்தையும் சேர்த்து போன ஜென்மத்தில் இருந்த கர்மாக்களை கழிக்கணும்னு ஆசைப்படுறவங்க முக்தி அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போவாங்க, இல்லைன்னா தன்னோட கர்மாவை கழிக்க மறுபிறப்பி எடுப்பாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மனிதர்கள் செய்யும் பாவ கணக்கை எழுதுறதுக்கு பார்த்துக்கிறதுக்கு நான் காலதேவன் யமதர்மனுக்கு ஆணையிட்டேன். ஆனா அவனால அந்த பாவங்களை கணக்கு வச்சுக்க முடியாம திணறும் போது அவருக்கு ஒரு ஹெல்ப்பர் வேணும்னு சொல்லிட்டு அவர் ஈசனை வேண்ட, ஈசன் சூரியனுக்கு ஆணையிட, சூரியன் கடலின் வண்ணஜாலத்தை பார்த்து மயங்கி அது ஒரு பெண்ணா உருவாகி நீலா தேவின்னு உருவாகி இருவருக்கும் உருவான பிள்ளை தான் வலக்கையில் எழுத்தாளியும் இடது கையில் ஓலச்சோடியும் ஓட பிறந்தவர் தான் இந்த சித்திரகுப்தன் அப்படின்னு சொல்றாரு. இவர் தான் மனிதனோட பாவ புண்ணிய கணக்கை பார்த்து எழுதிக்கிட்டே வராரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ மனுஷனோட ஆயுள நிர்ணயம் செய்யறவங்க யமனும் சித்திரகுப்தனும். இவங்க ரெண்டு பேரோட பிடியிலிரு தான் நம்ம வாழ்க்கையே இருக்கு. அவங்களோட பாவ கணக்குல நம்ம ஏறிடக்கூடாதுன்னு யார் யோசிக்கிறாங்களோ, யார் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்களோ அவங்களே சொர்க்கத்துக்கு செல்வாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களே அறநெறி தவறாம வாழுவாங்க. ஏன்னா சொர்க்கம் செல்லணும்னு அவங்க மைண்ட்ல இருக்கும். மற்றவங்க எல்லாருமே நரகத்துக்கு தான் போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த கேள்வி நம்ம கருடன் கேட்கிறாரு, இந்த மனித பிறவில உயர்வு எதனால வருது, இழிவு எதனால வருது அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது விஷ்ணு இதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆசைங்கிற மாயையில மாட்டி சிக்கி தவிச்சு அதிலிருந்து வெளியே வர முடியாதவனுக்கு உயர்வுங்கிற ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது. அவன் எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் சரி, அவனுக்கு ஆசை, மாயை, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இந்த மாதிரி கேவலமான ஆசைகளை மனதில் வச்சுட்டு இவங்கிட்ட
இவனுக்கு அன்பு, பாசம், நேசம் இதெல்லாம் ஒரு கசப்பான மருந்தாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவனுக்கு உயர்வுங்கிறது ஒன்று கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப ஆசைப்படுறவன் எவ்வளோ, அதாவது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஆனால் எவ்வளோ சொத்துக்கள் சேர்த்தாலும் போதாது என்ற மனம் இருந்தால் அவன் ரொம்ப இழிவாக தான் பார்க்கப்படுவான் இந்த நம்மளோட புராணங்களில் படி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. முதல்ல அவன் ஒரு இடத்த ஆசைப்படுவான், அதுக்கப்புறம் அந்த இடத்த தாண்டி ஒரு சின்ன ஊரை ஆளணும்னு ஆசைப்படுவான். அந்த ஊரை எடுத்தோடனே அந்த ஊருக்கு நாடையே ஆளணும்னு ஆசைப்படுவான். அந்த நாடை ஆளணும்னு ஆசைப்பட்டு அது கிடைச்ச உடனே உலகத்தையே ஆளணும்னு ஆசைப்படுவான். ஏன்னா அவனுக்கு ஆசைங்கிறது அடங்கவே அடங்காது. ஆசைங்கிறதுல ஒரு லிமிட்டே இல்லாமல் போகும். அவனுக்கு உயர்வுங்கிற ஒன்று இருக்கவே இருக்காது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மனுஷனோட வாழ்வு உயர்வானதா இழிவானதா அப்படிங்கிறது அவனவனோட மனுஷனோட மனசுப்படியும் விதிப்படியும் தான், அவன் புலனை அடக்கிறத வச்சுதான் தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. இந்த பதிலை கேட்ட கருடன் அடுத்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. பிள்ளைகளே இல்லாத தம்பதியர்களுக்கு ஏன் என்ன செய்யணும், ஏன் பிள்ளைகள் வரமே இல்லை? பிள்ளைகள் வரம்ங்கிறது இன்றியமையாத ஒன்று, எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கு. ஆனா நம்ம சேர்த்து வைக்கிற செல்வத்தை எப்படி செலவு செய்கிறோமோ அதே மாதிரி நம்ம நல்லதையும் செலவு செய்யணும். நம்ம நல்லதை எவ்வளோ சேர்த்து வைக்கிறோமோ அவ்வளோ செலவாகும். எப்படி செலவாகும்னா நம்மளோட வாரிசுகளுக்கு, பின்வரும் சங்கதிகளுக்கு செலவாகும். ஸோ எவ்வளோ நல்லது சேர்த்து வைக்கிறோமோ அவ்வளோ பின்வரும் வாரிசுகளும் உருவாகும். அந்த வாரிசுகளுக்கு இந்த நல்லது போய் சேரும். ஸோ யார் நல்லது செய்யாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வாரிசு இன்றியமையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தானம் செய்கிறது எப்படி அப்படிங்கிற போது, ஒருத்தன் உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு உதவி செய்கிறதோ, இருக்கும் தருவாயில் இருக்கிறத உதவி செய்கிறது இந்த தானம். அதாவது அவனுக்கு உதவி செய்கிறதே ஒரு பெரிய தானம். இதுக்கான புண்ணியம் பெரிய புண்ணியம் அப்படிங்கிறத அவரு ரொம்ப தெளிவா சொல்றாரு. மோட்சமடைய யாரெல்லாம் விரும்புறாங்களோ அவங்களோட வருமானத்திலிருந்து ஒரு சின்ன பகுதியை தானம் தர்மம் செய்யணும். அந்த தானம் தர்மம் மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். எப்படின்னா, நீங்க ஒரு வயசான பசுவை நான் தானம் பண்றேன்னு சொல்லி கொடுத்ததுன்னா அதனால யாருக்கும் எந்த புண்ணியமும் கிடையாது. ஏன்னா அது வயசான பசு, அதுல இருந்து பால் எதுவுமே வராது. அதனால எந்த யூஸும் இன்னொருத்தனுக்கு இல்லை. நீங்க உங்களோட வேலையை இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். இதனால பாவங்கள் தான் வந்து சேரும். அதே மாதிரி நிலத்தை தானமா கொடுக்குறீங்கன்னா அந்த நிலத்துல நல்ல வளமான நிலமா கொடுக்கணும். வளமே இல்லாத நிலத்தை கொடுக்கறதுனால பாவங்கள் தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ தானம் கொடுக்கறதுலயும் நம்ம பயனுள்ள தானமா கொடுக்கணும். அப்பதான் மனுஷ வாழ்வுல அதுக்கு புண்ணிய கணக்குல போய் சேரும் அப்படின்னு சொல்றாரு.